இந்த ஞானசேகருக்கு எதிரான வழக்குல இன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது இதோடைய மேக்சிமம் தண்டனையான ஆயுள் தண்டனை 30 இயர்ஸ்க்கு விதவுட் எனி ரெமிஷன். அதுதான் இம்பார்ட்டன்ட் டு பி நோட்டட். விதவுட் எனி ரெமிஷன்னா அவர் அந்த ஆயுள் தண்டனை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும். வேறு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சிறப்பு சலுகைகள் எல்லாம் அவருக்கு வழங்கப்படாது அப்படிங்கிறது அதோட சிறப்பு. ஆமா, ஏக காலத்துல அனுபவிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்படிதான் வழக்கமா கொடுப்பாங்க. அந்த 11 குற்றச்சாட்டுகளுக்கும் என்னென்ன தண்டனைன்றத தனித்தனி விவரம் கொடுத்துருக்குறாங்க. அதுல ஹையஸ்ட் இந்த ஆயுள் தண்டனைன்றதுனால அதை மட்டும் மென்ஷன் பண்ணேன். இதுதான் அது மேக்சிமம். இந்த குற்றச்சாட்டுக்கு மேக்சிமம் பனிஷ்மெண்ட் இதுதான், இது வழங்கப்பட்டுள்ளது. அதை தாண்டி விதவுட் ரெமிஷன், அதுதான் அதுல ரொம்ப சிறப்பா பார்க்கப்பட வேண்டிய விஷயம். விதவுட் ரெமிஷன்னா எந்த ஒரு சலுகையும் அவருக்கு கிடையாது. எந்த ஒரு நன்னடத்தை காரணமாக வெளியே வருது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆயுள் தண்டனை முழுமையாக அனுபவிக்க வேண்டும், ஏற்றுக்கொண்டது. இன்னொரு நபர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாரான்னு நிறைய டிபேட் அதெல்லாமே நான் பார்த்தேன். அதுல நான் தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூஸ்டுடைய போன் தான் வெப்பன் ஆஃப் த கேஸ். அதுல குறிப்பாக அந்த சம்பவ தினம் 23ஆம் தேதி அந்த போனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு ஃபாரன்சிக் லேப் அனலைஸ் பண்ணி அந்த போன் ஃபிளைட் மோட், அதாவது ஏரோப்ளைன் மோடில் போடப்பட்டது அப்படிங்கிறத FSL ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி ரிப்போர்ட்டாக ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. அந்த சம்பவ நேரத்துல சம்பவ நாளன்று அந்த போன் ஏரோப்ளைன் மோடில் போடப்பட்டிருந்தது என்பதை ஆவணபூர்வமாகவும் அந்த நிபுணர் வாய்மொழி சாட்சியாகவும் நீதிமன்றத்துல சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு பாயிண்ட் 358 BNSS படி இஃப் சப்போஸ் ஒரு பர்சன் அதுல இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு அவனையும் இணைத்து குற்றவாளியாக்கி விசாரணை நடத்தலாம்னு. இப்ப கொடுத்த எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தியுற்றதுனால தான் ஒருவர் தான் இதுல குற்றவாளின்றது தெள்ள தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது. எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு என்பதை தெரிவித்தார். SIT புலன் விசாரணை பிரமாதமாக இருந்ததுங்க. புலன் விசாரணையில நூல் இழைய கூட அவங்க விடல, எல்லாத்தையும் கிளீனா புலன் விசாரணை பண்ணிட்டாங்க. இப்ப நான் சொன்ன எவிடன்ஸுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அவ்வளவு தெளிவான எவிடன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால இதற்கு மேற்கொண்டு அதுல யாரும் இல்லை, யாரும் இருந்தாலும் கோர்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. அதை விட ஹானரபிள் ஹை கோர்ட் டைரக்ஷன்ல SIT ஃபார்ம் பண்ணப்பட்டது. அதனால இது இதுல ஒருவர் தான் குற்றவாளி அப்படின்னு எவிடென்ஷியரி ப்ரூஃப் கொடுக்கப்பட்டது. அதனால அவருக்கு தண்டனை கிடைத்தது. இவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அந்த பெண்ணே ரிங்டோன் ஏதாவது வந்துதான் கேட்டப்ப அந்த பொண்ணு இல்ல அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்லிட்டாங்க. அதாவது அவளை ஏமாத்துறதுக்காக, தானும் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்னு ஏமாத்துறதுக்காக போட்ட நாடகம் தான் அதுங்கிறத ஆவணபூர்வமா மட்டும் இல்ல அறிவியல் பூர்வமாகவும் இதை நிரூபிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம அன்னைக்கு கேட்ட அதே கேள்வி இன்னைக்கு கேட்கிறோம். ஞானசேகரன் முக்கிய குற்றவாளி, தீர்ப்பு கொடுத்திருக்கிறீங்க, துரிதமா இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கிறீங்க, 30 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறீங்க. எல்லாருக்குமே சந்தோஷம் தான். இருந்தும் நமக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு, பாதிக்கப்பட்ட சகோதரிக்கு அந்த கண்ணீர் துளிக்கு நியாயம் கிடைக்குமானா எப்பவுமே கிடைக்காது. பட் இருந்தும் அரசு அந்த வேலையை செஞ்சிருக்கு. ஆனா அரசு அந்த வேலையை முழுசா செஞ்சிருக்கா அப்படிங்கறத முதல்ல இருந்து கேட்கிறோம். நாம் அதைத்தான் உங்கள் முன்னால் நான் பேச போறேன். 24ஆம் தேதி 23ஆம் தேதி இரவு பாலியல் வன்கொடுமை நடந்தது. 24ஆம் தேதி இந்த ஞானசேகரனை கோட்டூர் காவல் நிலைய அதிகாரிகள் கைது செய்யறாங்க, வெளியே விட்டுறாங்க. 25ஆம் தேதி சாயந்தரம் மறுபடியும் கைது பண்றாங்க. இதை உங்கள் முன்னால் இன்னைக்கு நான் வைக்கிறேன். ஏன் விட்டாங்க? இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க? எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துல சில தலைவர்களுக்கு பதட்டம்? எவிடன்ஸை எங்கெல்லாம் அளித்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாங்க 23ஆம் தேதி அந்த சம்பவம் நடந்த பொழுது ஞானசேகரனுடைய மொபைல் போன் பிளைட் மோட்ல இருந்துச்சு. 8:52 வரை நைட்டு அது பிளைட் மோட்ல இருந்துச்சு. உண்மைதான், அது பிளைட் மோட்ல தான் இருந்துச்சு. CDRம் அதைத்தான் சொல்லுது. நான் இன்னைக்கு தொடர் கேள்விகள் திமுக அரசு, குறிப்பாக முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன். முதலமைச்சர் வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. ஐயா MK ஸ்டாலின் வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் நேரடியா நம்ம கிட்ட சொல்ல வேண்டிய கடமை கட்டாயம் அவருக்கு இருக்கு. அந்த பிளைட் மோட்ல இருந்து வெளியே வந்த ஞானசேகரனுடைய போன் 8:52க்கு பிறகு பிளைட் மோட்ல இருந்து வெளியே வந்த போன், முதல் போன் கால் ஞானசேகரன் யாருக்கு பண்ணாங்கன்னா 8:55க்கு ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தான் முதல் போன் காலே பண்றாரு. 8:55க்கு காவல்துறை அதிகாரிக்கு செஞ்சு முதல் போன் கால் எதற்காக? அந்த காவல்துறை அதிகாரி 6 நிமிடம் கழித்து 9:01க்கு திரும்ப ஞானசேகரனுக்கு அந்த காவல்துறை அதிகாரி கூப்பிடுறார். எதற்காக? சோ குற்றம் செஞ்ச பிறகு அக்யூஸ்ட் கூப்பிடுற முதல் ஆள்
லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி. காவல்துறை அதிகாரிக்கு என்ன ரிப்போர்ட்டிங் என்ன ஞானசேகரன் பண்றான்? குற்றம் செய்த பிறகு அதை சார்ஜ் ஷீட்ல கொண்டு வந்தீங்களா? அதிகாரிக்கும் இவனுக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் தொடர்பா இருக்கா? ஏன் நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன்னா, மே 14ஆம் தேதி ஞானசேகரன் மீது 2வது எஃப்ஐஆர் சிபிசிஐடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. டிசம்பர் 23 அஃபென்ஸ், ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர். இது போன்ற இன்ன பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களா? அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கேஸ் மட்டுமா, இன்னும் மல்டிபிள் கேசஸா? இதே மோடஸ் ஆபரண்டியை பயன்படுத்தினானா? சோ அரசு என்ன பண்றாங்க? மே 14ஆம் தேதி வெளியே ரெஜிஸ்டர் பண்ண எஃப்ஐஆரையும் சீக்கிரட்டா வச்சுக்கிட்டாங்க. நமக்கு சொல்லல. பாலியல் வன்கொடுமை மற்றும் ஒரு வழக்கு ஞானசேகரன் மீது மே 14ஆம் தேதி சிபிசிஐடி, அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதனாலதான் அந்த கேள்வியை கேட்கிறேன். 24ஆம் தேதி குற்றம் செய்த பிறகு அடுத்த நாள் ஞானசேகரன் என்ன செய்யறான்? சிடிஆர் பொறுத்த வரைக்கும் பிஹேவியர் எப்படி இருக்கு? அந்த பகுதி 170வது பிளாக் வட்ட செயலாளர், ஒரு முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் கோட்டூர் சண்முகம். கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் அன்னைக்கு 24ஆம் தேதி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் 6 முறை பேசுறாங்க. 24ஆம் தேதி காலை 7:27க்கு முதல் கால் துவங்குது. 4:01 PM வரைக்கும், சாயந்தரம் 4 மணி 1 நிமிடம் வரை 5 முறை பேசுறாங்க 2 பேரும். அதன் பிறகுதான் ஞானசேகரன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க, கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஒரு 4 மணி நேரம் பேசல. அந்த நேரத்துல ஞானசேகரன் காவல் நிலையத்துக்குள்ள வச்சிருக்கணும். வெளியே வந்த பிறகு ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுகிறாங்க. சோ எதுக்கு கோட்டூர்புரம் காவல் நிலைய அதிகாரிகள் ஞானசேகரனை 24ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு கூட்டிட்டு போனீங்க? எதுக்கு வெளியே விட்டீங்க? எவிடன்ஸ் அளிக்கவா? செல்போன் ரெக்கார்ட்ஸ் அளிக்கவா? இல்ல செல்போன்ல இருக்கக்கூடிய வீடியோவை டெலீட் பண்ணவா? இல்ல அண்ணா யூனிவர்சிட்டியில கேமரா ஒருவேளை ஃபங்க்ஷன் ஆகி இருந்தா அதெல்லாம் கழட்டி தூக்கி வீசவா? எதற்காக 24ஆம் தேதி கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எதற்காக வெளியே விடப்பட்டார்? இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், ஞானசேகரன் கோட்டூர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நைட் 8:30 மணிக்கு மேல 24ஆம் தேதி இரவு தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் கோட்டூர் சண்முகமும் பேசுறாங்க. இது கோட்டூர் சண்முகத்தினுடைய சிடிஆர் பாத்தீங்கன்னா, ஞானசேகரன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கோட்டூர் சண்முகத்தினுடைய பிஹேவியரல் பேட்டர்ன் மா சுப்பிரமணியத்தை கூப்பிடுறாரு. 8:30 மணிக்கு பேசுறாங்க. 8:32 மணிக்கு மா சுப்பிரமணியம் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுறாங்க. இது எல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எதற்காக, யாரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பதட்டம்? அண்ணா பல்கலைக்கழகத்துல பணிபுரியக்கூடிய நடராஜன் ஒருத்தர், ஒரு முக்கியமான அதிகாரி, கேட் கண்ட்ரோல் அவர் கையில இருக்கு. அல்ல காவல்துறை நீங்க தான் சொல்லணும், எல்லாம் என்னுடைய வேலை கிடையாது. 48 மணி நேரம் கழிச்சு அந்த நடராஜன் யாருன்னு பேசுவோம். ஒரு PROவா, கேட் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நடராஜனும் கோட்டூர் சண்முகமும் எத்தனை முறை பேசியிருக்காங்கன்னா, டிசம்பர் 23ஆம் தேதி பேசியிருக்காங்க, டிசம்பர் 24ஆம் தேதி பேசியிருக்காங்க, டிசம்பர் 25ஆம் தேதி பேசியிருக்காங்க, டிசம்பர் 26ஆம் தேதி பேசியிருக்காங்க. மொத்தமாக இந்த 4 நாட்கள்ல கோட்டூர் சண்முகமும் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பணி செய்யக்கூடிய நடராஜனும் 13 முறை பேசியிருக்கின்றார்கள். 13 முறை. ஏற்கனவே சொன்னது போல 24ஆம் தேதி குற்றம் நடந்த அடுத்த நாள் வெளியே வந்த ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகமும் 8:34க்கு மறுபடியும் பேசுறாங்க. கோட்டூர் சண்முகம் இதோடு நிக்கலீங்க. ஞானசேகரன் 8:34 சாயந்தரம் மணிக்கு பேசிய பிறகு கோட்டூர் சண்முகம் யார்கிட்ட பேசுறாங்கன்னா, இன்னொரு காவல்துறை உயர் அதிகாரி, என்ன காவல்துறை மீது மரியாதை இருக்கின்ற காரணத்தினால உயர் அதிகாரியுடைய பேர் அந்த நேரத்தில் சொல்லல, 8:59க்கு சாயந்தரம் போன் பண்றார் கோட்டூர் சண்முகம், டாக்ஸ் டு தட் போலீஸ் ஆஃபீஸர். 9:07க்கு மறுபடியும் கோட்டூர் சண்முகம் டாக்ஸ் டு தட் போலீஸ் ஆஃபீஸர். இதெல்லாம் 24ஆம் தேதி இரவு. நல்லா நீங்க மக்களை யோசிச்சு பாருங்க. 24ஆம் தேதி பதட்டம், காவல்துறை கூட்டிட்டு போறாங்க, காலையிலிருந்து பேசுறாங்க, மா சுப்பிரமணியத்துல பேசுறாங்க, தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர், காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில பணிபுரியக்கூடியவங்கிட்ட பேசுறாங்க. அந்த 24th நைட் இஸ் த மோஸ்ட் குரூஷியல் நைட். காரணம், எவிடன்ஸ் அளிக்கப்படுது. உள்ள போயிட்டு வெளியே வந்த ஞானசேகரன் எவிடன்ஸ் அளிக்கப்படுது. ஏன்னா இவங்க ரெஜிஸ்டர் பண்ண 11 செக்ஷன்ல, நான் புதுசா பொருளை கலப்பினீங்க சொல்லல, தமிழகத்தினுடைய SIT ரெஜிஸ்டர் பண்ண 11 செக்ஷன்ல ஒரு செக்ஷன் எவிடன்ஸ் அளிச்சதுக்காக ஒரு செக்ஷனை போட்டிருக்காங்க. அப்ப என்ன எவிடன்ஸ் அளிக்கப்பட்டது? அதன் பிறகு 25ஆம் தேதி காவல்துறை சொல்றாங்க, ஞானசேகரன் சாயந்தரம் கைது பண்ற பிறகு அண்ணா யூனிவர்சிட்டி CCTV வேலை செய்யல, செல்போன்ல எங்களுக்கு தெரியல. மே 14ஆம் தேதி தான் சொல்றாங்க இன்னொரு பாலியல் வன்கொடுமை வழக்கு ஞானசேகரன் மீது பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதை பத்தி யாரும் நம்ம பேசல, அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு கூட தெரியாது. 25ஆம் தேதி காவல்துறையை பொறுத்தவரை பிளாங்க். ஞானசேகரனை கைது செய்த பிறகு பிளாங்க். சோ கோட்டூர் சண்முகத்திற்கு எதற்காக இவ்வளவு பதட்டம்? அந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்ட செயலாளர். அப்ப காவல்துறை SIT அதிகாரிகள் கோட்டூர் சண்முகத்தை கூப்பிட்டு விசாரிச்சீங்களா? ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்களா?
கோட்டூர் சண்முகம் எந்த காவல்துறை அதிகாரி கிட்ட பேசினாங்க? அவங்கள கூப்பிட்டு பேசுனீங்களா? மா சுப்பிரமணியம் அமைச்சரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டீங்களா? எஸ்ஐடி மா சுப்பிரமணியம் அவன்கிட்ட கேட்டீங்களா? எதற்காக போன் வந்துச்சு, எதற்காக நீங்க பேசுனீங்க, இந்த பேட்டர்ன்ல எதற்காக நீங்க இன்வால்வ் ஆயிருக்கிறீங்க? இந்த கேள்விகளை நம்முடைய எஸ்ஐடி அதிகாரிகள் கேட்டீங்களா? அன்பு சொந்தங்களே, இந்த நேரத்தில் நீங்க ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். இந்த 24ஆம் தேதி இவ்வளவு நான் சொல்ல இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய வழக்கறிஞர் சொல்றாரு, அதே 24ஆம் தேதி 2 காவல்துறை அதிகாரிகள் அந்த மாணவியை பார்த்து எஃப்ஐஆர் வேண்டாமா, எஃப்ஐஆர் எல்லாம் போட்டா வாழ்க்கை கெட்டு போயிருமா, எஃப்ஐஆர் கொடுக்காதுன்னு 2 பேர் சொல்றாங்க. 2 காவல்துறை அதிகாரி, ஒருத்தர் மஃப்டியில வர்றாங்க, ஒருத்தவங்க யூனிஃபார்ம்ல வர்றாங்க. நான் சொல்லுகின்ற இவ்வளவு விஷயங்கள் 24ஆம் தேதி நடக்கும் பொழுது 2 காவல்துறை அதிகாரிகள் அதே 24ஆம் தேதி மாணவியிட்ட எஃப்ஐஆர் எடுக்க 1 full day டிலே பண்றாங்க. அதனால் இது எல்லாமே உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது மட்டுமல்ல, உங்கள் முன்னால் இந்த நேரத்தில் நான் வைத்திருக்கின்றேன். அன்பு சொந்தங்களை, இன்னைக்கு நாம கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள், யார் அந்த சார்? அதே கேள்வியை திரும்ப நம்ம கேட்கிறோம், முதல்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் என்ன? இதெல்லாமே ஓப்பன் சிடிஆர் கால்ஸ். இந்த சிடிஆர்லாம் பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் பேசுறாங்க, அண்ணே வாட்ஸ்அப்ல வாங்க. வாட்ஸ்அப் நம்ம கிட்ட இல்லை, அது காவல்துறை இருக்கு, ஐபிடிஆர்னு அது தனியாக ஒன்று போட்டு அவங்க எடுப்பாங்க. ஸோ வாட்ஸ்அப்ல என்ன பேசுனாங்க தெரியாது. நான் சொல்வதெல்லாம் நேரடியாக தொலைபேசியில் ஓப்பன் டாக் பேசி இருக்கக்கூடிய கால். ஐபிடிஆர் அக்சஸ் நம்மகிட்ட இல்லைங்க, அது காவல்துறை இருக்கும். ஸோ யார் இன்டர்நெட் ஃபோன் கால் பண்ணது? சாதாரணமாகவே நம்மளே வாட்ஸ்அப்ல தானே பேசுறோம். ஸோ எத்தனையோ கால் இதில் பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் 4 செகண்ட் பேசின கால் என்ன, அண்ணே வணக்கண்ணே கொஞ்சம் வாட்ஸ்அப்ல வாங்க. கோட்டூர் சண்முகம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர். தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர். அந்த தெளிவை முதலமைச்சர் சொல்லாம எதுக்கு நாடகம் போடுறார்? முதலமைச்சராக ஒரு பக்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இன்னொரு பக்கம் இருக்குல்ல. முதலமைச்சருக்கு 2 பொறுப்புகள், 2 பதவிகள் இருக்கு. கட்சி இன்வால்வ் ஆயிருக்கு, முதல்ல இருந்து இன்வால்வ் ஆயிருக்கு, காவல்துறை அதிகாரிகள் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, இவ்வளவு தொலைபேசி அழைப்புகள். நீங்க கேட்கலாம், இல்ல அண்ணாமலை என்ன நீங்க சும்மா சொல்றீங்க? சரி, கோட்டூர் சண்முகம் அவர்களும் மா சுப்பிரமணியம் அவங்களும் டெய்லி பேசிக்கிறாங்களா? டெய்லி பேசிக்கிறாங்கன்னா, நான் சொன்ன 24ஆம் தேதியை 2 முறை பேசிக்கிட்டாங்க. அதன் பிறகு 6 நாட்கள் அவங்க பேசி கொள்ளவே இல்லை. இவங்க டெய்லி பேசுற ஆட்கள் கிடையாது. 24ஆம் தேதி பேசிய பிறகு இவங்க திரும்ப பேசினாங்களான்னு ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 6 நாட்கள் இவங்க பேசல. அதனால் 24ஆம் தேதி பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. அங்கதான் யார் அந்த சார் ஒளிஞ்சிருக்கிறார். அதனால் இது தொடரும். இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன எதற்கும் பயப்பட போவது கிடையாது. ஒரு விஷயத்தை நான் சொன்னேன், அதனை கையில எடுத்திருக்கேன், உடும்பு புடியாக பிடித்து கடைசி வரை போக போறேன். நான் சாட்டையால் அடித்துக் கொண்டது அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய சகோதரனாக. எனக்கு ஒரு சகோதரி, அந்த சகோதரிக்கு ஒரு சகோதரன் இருந்தா 2 பேருக்கும் என்ன வலி ஏற்பட்டிருக்குமோ அதைத்தான் நான் செஞ்சேன். அதனால் தொடர்ந்து கேள்விகள் கேட்போம். இதை நம்ம விட போறதில்லை. இதுக்கும் அவங்க சொல்லுவாங்க இப்படி அப்படிமாங்க அப்படிமாங்க. அடுத்து நான் 48 மணி நேரம் கழித்து மறுபடியும் அடுத்த விஷயத்தோடு பேசுவோம். அதனால் முதலமைச்சர் அவர்களே பதில் சொல்லுங்க. இத்தனை பேரு இவ்வளவு குழப்பத்துல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அக்யூஸ்ட், எங்களுக்கு வேற யாரும் தெரியாது. இந்த ஆள் அவ்வளவு தைரியமா அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள இடத்தை செலக்ட் பண்றான், இந்த இடம்னு தெரியுது, அந்த இடத்த ரெடியா உட்கார்ந்து இருக்கான். அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவன் குற்றமே எங்க செய்யலீங்களா? யாராச்சும் நம்புவாங்களா? அவ்வளவு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு எஃப்ஐஆர் படிக்கும் போதே தெரியுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர் வேற எந்த தாக்குதலையும் ஈடுபடவில்லை. அப்ப மே 14ஆம் தேதி போட்ட வழக்கு என்ன சார்? யார் இந்த விக்டிம்? அண்ணா பல்கலைக்கழக மாணவியை விக்டிமா, இல்ல இதே ஞானசேகரன் இன்னொரு இடத்துல இருந்தாரா? அதனால் கேள்விகள் தொடர்ந்து கேட்போம். இவங்க ஆளுங்கட்சியினுடைய யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, பதவிகளை யார் தவறாக பயன்படுத்தினாங்க, காவல்துறையுடைய கையை யார் கட்டி போட்டார்கள், 24ஆம் தேதி ஞானசேகரனை வெளியே கொண்டு வந்து குரூஷியல் எவிடன்ஸ் அளிப்பதற்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்கள், என்னை பொறுத்தவரை அவர்களும் குற்றவாளிகள் தான். அதுலதான் அந்த யார் என்கின்ற சார் ஒளிஞ்சிருக்கிறார்.